நேத்து எங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து சண்டே ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு தான் நாங்க நாள் சனிக்கிழமை கிளம்பி ரொம்ப தடப்பட்டு போய் மறுநாள் தான் கிடச்சிருக்கு. அப்ப எனக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழி விட்டுருக்கு. நாங்க எங்க வந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவ தரிசிக்கிறதுக்கு தான். சூடு பொறுக்காம இருக்கிறதுக்காக அந்த சாக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்த பக்தர்கள் அனைவரும் அந்த ஆகாச கருடன் கிழங்கு வாங்குனாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நானும் ஒரு பை வாங்கினேன். இந்த பையில வந்து தண்ணி, ஜூஸ் பாட்டிலு, பத்தி, சூடம், அதுக்கப்புறம் 2 விளக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இங்கே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அணையா விளக்கு. நம்மளும் அங்கே போய் அங்கே கொடுத்த பூவெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு வழிபட்டுட்டு, இது வந்து ஐயா வாழ்ந்த வீடுங்க. கணக்கம்பட்டி சித்தர் ஐயா இதில் தான் வந்து குடியிருந்து வாழ்ந்துருக்கிறாரு. அந்த மெத்தை, அவர் படுத்திருந்த பெட்ஷீட் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே 2 கை வச்சு ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா, ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே பீடம் எடுத்து கட்டுவாங்க இல்லையா, அந்த இடம் தான். இது வந்து நடிகர் சூர்யாவோட காராமுங்க. ஐயாவை பார்க்க வரையில் வச்சுட்டு போன்னு சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு நடிகர் சூர்யா வந்து வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையிலே வந்து நிறைய பல வெற்றிகள் கண்டிருக்காருங்கன்னு சொன்னாங்கங்க. இங்கே வந்து கோமாதா வழிபாடும் நடக்குது. கோமாதா வழிபாடில் வந்து நம்ம வேணும்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகலாம். சித்தர் பீடத்தில் வந்து கோமாதா வழிபாடுன்றது வந்து ரொம்ப ஒரு விசேஷம், சிறப்பு பெற்றதுன்னு சொல்லலாம். அங்கங்கே பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு மடங்கள் கட்டி போட்டிருக்காங்க. இது வந்து ஆஃபீஸ் ரூமுங்க. நமக்கு வந்து தேவை என்ன குறை இருக்கோ அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சந்தனம் கொடுக்குறாங்கங்க. அதை வந்து நைட்டோ காலையிலையோ அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சாப்பிடணும். சுற்றி மழை தாங்க, அப்படியே பனி போர்த்தி இருக்குது. ஆனால் வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இந்த வீரிய மரம்னு சொல்கிறாங்க. வீரிய மரம்னா வேப்ப மரம். அதுதான் அங்கே தான் கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வெடுத்து உட்காந்து அமர்ந்து இந்த அண்ணா தான் எனக்கு சொன்னாங்க, அங்கே நிற்கிறது வந்து சூர்யாக்காரு அப்படின்னு சொல்லி, நடிகர் சூர்யாக்காருன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரை பற்றி. அப்புறம் வரையில் ஜூஸ் குடிச்சிட்டு